புகாரிகிட்ட பேசிட்டு வில்சன் அவங்கள்ட்ட வரேன். ஒருவேளை தொடர்ந்தாலும் ஒரு கீழே ஜெல்லாகுமான்னு கேள்வி இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு முரண் ஏற்பட்டுருச்சு அப்படின்றாங்க இவங்க ரெண்டு பேருமே, குபேந்திரனும் சரி சுவாமிநாதனும். இல்லை, இது முரணாகவே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு கட்சிக்குள் இன்னொரு கட்சியில் போய் நம்ம கூட்டணி வைக்கலான்னு பேசுகிற உரிமை இருக்குதா? எந்த இடத்துல சின்னதாக டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னா, அந்த உரிமை உண்டு. அந்த வகையில் சிலர் கருத்து தெரிவித்தார்கள். சரி, அப்படி நீங்கள் கருத்து தெரிவிக்கிறதா இருந்தால் நீங்கள் தேசிய தலைமையிடம் தான் தெரிவிக்க வேண்டும். மேற்கொண்டு இது சம்பந்தமாக யாரும் கருத்து தெரிவிக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு இது சம்பந்தமாக கருத்து தெரிவிப்பவர்களை கட்சி கண்டிக்காவிட்டால் கட்சி அதற்கு பொறுப்பாகும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த கண்டனமும் தலைவர் சிலப்பெருந்தகை அவர்களுடைய ஸ்விஃப்டான ஆக்ஷனுமே இது மாதிரி ஏதாவது ஆபத்து நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். சரி, இது களத்தில் நம்மளுக்கு அந்த மாதிரியான எந்த சிக்கலும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போ அவர் ஒன்று பேசுகிறப்ப ஒன்று சொன்னார், பீகாரில் பண்ணாங்கன்னு. பீகாரில் தொடர்ந்து எங்களுடைய அலையன்ஸ் இல்லை. 14 இருந்தோம், அப்புறம் திரும்ப 15 ஃப்ளக்சுவேட் ஆச்சு, அப்புறம் அகைன் 22 வந்தோம் ஆர்ஜேடியோட, இவரோட லாலு பிரசாதோட. இங்கே இருக்கிற மாதிரியான ஒரு அலையன்ஸ் கண்டினியூவேஷன் அங்கே கிடையாது. சொல்ற இடத்துலேருந்து பார்த்தா கூட அப்போ அங்கே தான் விரைவாக வைக்க வேண்டிய தேவை இருந்தது, ஜெல்லாக வேண்டிய அவசியம். அங்கே 61 சீட்டு. சரி, அதே மாதிரி கூட்டணியுமே முன்பின் முரணாக இருந்துச்சு. அதனால் அதை உடனடியாக தேர்வு செய்வதற்கான அந்த கால அவகாசம் ரொம்ப டிலே ஆகுது. ஏன்னா கூட்டணியுமே முன்ன பின்ன இருக்கு, சீட்டுமே 61 சீட்டு. இங்கே அப்படி இல்லை. கடந்த நேரத்தில் நம்ம 25 தான் வாங்கியிருக்கிறோம் ஒன்று. ஆனால் கூட்டணி பார்த்தா ரொம்ப டீப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்தியா கூட்டணியில் ரொம்ப லாயல் பார்ட்னர் டிஎம்கே. இல்லை, அப்படி ஒரு லாயல் ரிலேஷன்ஷிப்போ டீப்பான ரிலேஷன்ஷிப்போ இருக்கிறது அப்படின்னாலும் அதில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கா இல்லை முரண் ஏற்பட்டிருக்காங்கிற கேள்வி எங்கேருந்து வருதுன்னா, இந்த உங்கள் உயர்மட்ட குழு கூட்டம்லாம் நடந்தது. திரு கேசி வேணுகோபாலோட பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த கூட்டணியில் தான் நீடிக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லலையேன்னு தொடர்ச்சியாக அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே தான் ஒரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் என்பது ஒரு ஜனநாயக கட்சி, இன்னொன்று ஒரு தேசிய கட்சி. நான் அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன், விஜயோடவே கூட்டணிக்கு போகலாம் என்கின்ற கருத்துள்ளவர்கள் இருந்திருப்பார்களா என்றால் இருந்திருப்பார்கள். அவர்களுடைய கருத்தையும் நாங்கள் டெல்லிக்கு அழைச்சி கேட்டோமா அப்படிங்கிற வாய்ப்பை தரணுமா அப்படின்னா அதையும் கொடுத்துருக்குறோம். நீங்கள் சம்பிரதாயத்துக்காக எங்களை கூப்பிட்டுட்டு அன்னைக்கே அறிவிச்சிட்டீங்களா அப்படிங்கிற பேச்சு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஜனநாயக பூர்வமாக அப்படி எதிர்பார்க்க முடியாதுல்ல. நீங்கள் அன்னைக்கே அறிவிக்கல, நீங்கள் 2ஆம் தேதி அறிவிக்கல. ஆனால் அதற்கு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இருக்குல்ல. எங்கள் தலைவர் சிலப்பெருந்தகை சட்டமன்றத்தில் பேசுறாரு, கூட்டணியை உறுதிப்படுத்தும் விதமாக என்னென்ன வாதங்களை வைக்க வேண்டும் அப்படி பேசுறாரு. இன்னைக்கு அடுத்தது ஆளுநர் உரை மீதான இதில் விவாதத்தில் விசில் அடிச்சாங்க கொஞ்சம் பேசினார் இல்லையா, அதெல்லாம் இன்டெரக்டா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தானே. அதே மாதிரி இன்னைக்கு மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்கிறாங்க. இவை அனைத்துமே இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அதே நேரம் அவர்கள் கருத்தையும் உள்வாங்கி இருக்கிறோம், பரிசீலனை பண்ணி இருக்கிறோம். அதுல நீங்க இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது உங்க மாவட்ட தலைவர்களுக்கோ கிரீவன்சஸ் இருக்கலாம், அல்லது உள்ளூர் பிரச்சனைகளை கூட அவங்க பேசுறாங்கன்னு வச்சுப்போம். அங்க இருக்கக்கூடிய திமுக தலைவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கலாம், அல்லது அதிகார பகிர்வுல சிக்கல் இருக்கலாம். இதெல்லாமே வெளிப்படுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு, அது உரிமையும் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. எல்லா தேசிய கட்சியோட கூட்டணியில் இருக்கிற மாநில கட்சிக்கும் இருக்கு. இல்ல, ரெண்டு கட்சிக்குமே நான் சொல்றேன், திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கலாம். இது நடந்திருக்குது, பிஜேபி ஏடிஎம்கேக்கும் இருக்கு. அது பேசுவோம், அது நிறைய பேசியிருக்கோம். அப்ப இந்த இடத்துல இவர்கள் பேசுவதுல ஒரு உள்ளூர் பிரச்சனை இருக்கு, அல்லது அவங்களுக்கு வேறு காரணங்கள் இருக்குன்னு கூட வச்சுப்போம். சோடங்கர் தான் குழுவோட தலைவர். அவர் சொல்றாரு 2 மாதமா நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு பொதுவெளியில் சொல்றாரு. இப்போ அதை வேற ஒரு பேக்டோர் கம்யூனிகேஷனாக சொல்ல முடியும், நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும், ஒரு சேனலில் பேச முடியும். ஆனால் பொதுவெளியில் சொல்லும்போது அப்போ அது ஒரு முரண் அப்படிங்கிறது வெளிப்படையாக வரலையா? அது ஒரு கேள்வியாக கேட்கப்படுது. நம்ம தரப்புல தாமதம் ஆகிக்கிட்டு இருக்கா, இல்ல இந்த முடிவு நம்ம தரப்புல தாமதம் ஆகிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, நாங்க 2 மாசத்துக்கு முன்னாலே அறிவிச்சிட்டோம். இதுக்கு முன்னாலே கூட சொன்னார், பாலிஸ் இன் தேர் கோர்ட்னு கூட சொன்னார். இதுக்கு முன்னால அவரிடத்தில் கேள்வி வைக்கப்படும் பொழுது இது சம்பந்தமா முடிவு எடுக்க வேண்டியது அவங்க தான் அப்படின்னு ரொம்ப இலகுவா சொல்லிட்டாரு. இதுல என்ன, இதுல இன்னைக்கு சந்திப்பு அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களும் கனிமொழி அவர்களும் சந்திப்பு அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த முரண்களை களைவது அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது கூட்டணிக்குள்ள திரும்ப என்னுடைய பார்வையை தெளிவுபடுத்திக்கிறேன். கூட்டணிக்குள்ள முரண் என்பது எப்பவுமே இருந்தது இல்லை, சில சலசலப்புகள் இருந்துச்சு. ஏற்கனவே நான் தொடர்ந்து என்னுடைய ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கிற மாதிரி தான் இது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான், சரி, இதுதான் இந்த மாநிலத்தில் தொடரும். அதற்கு மாறாக இன்னைக்கு எஸ்.ஏ. சந்திரசேகர் இப்படி பேசினாரு,
இந்த மாதிரி வாதங்கள். வெளிப்படையா முதல் அழைப்பு அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர்ட்ட இருந்து வந்திருக்கு. இது வரைக்கும் தாவேகா வெளிப்படையா காங்கிரஸ் கூட்டணி வரணும்னு சொல்லல. அவர் என்னவா இருக்காரு? விஜய் அவருடைய தந்தையார் அந்த அளவுல. அதாவது அவர் என்னவா இருக்கிறாருங்கிறது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இல்ல எல்லா முக்கியமான மாநாடுகளுக்கும் முன்வரிசையில் அவர் அமர வைக்கிறார். அதனால அதுவே ஒரேடியா கட்சிக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லிட முடியாதுன்னு சொல்ல வரேன். அவருடைய அரசியலுக்கு அடிக்கடி ரெண்டு பேருக்கும் முரணாய் தொடர்பு இல்லைன்னு அறிவிப்புலாம் வந்திருக்கு. இருக்கலாம். ஆமா. அதனால இது எந்த வகையில இது வலுவா ஏத்துக்கிறது அவருடைய வாதம்? அவரோட கமெண்ட்க்கு என்ன பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் கேக்குறீங்களா? விஜய்க்கு என்ன சார் பிரச்சனை? விஜய் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இப்ப அவர் கேட்டாரு ராகுல் காந்தி அப்படி பதில் சொல்லிடுவாரு. அது மட்டுமல்ல, வாஜ்பாய்க்கே பிரச்சனை என்றால் ராஜீவ் காந்தி வந்து அவருடைய கிட்னி ஆபரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு மனிதாபிமானத்தோடு கட்சியை நடத்தக்கூடிய கட்சி காங்கிரஸ். அதனால அழைப்பு எடுத்து பேசினாங்கன்றது நம்ம தரப்பு நியாயம் என்றாலும் அதற்கு பதிலுக்கு அவர் ஒரு நன்றியை கூட சொல்லல. இதே தேசியவாதத்துக்கே வரேன்னு காங்கிரஸ் வந்து துணை சக்தியாகவே இருந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. திமுக ரெண்டோடு சேர்ந்து அதிகாரத்தை இழந்து விட்டார்கள் அப்படிங்கிறாரு. ஓகே, அப்ப இவர் நான் என்ன சொல்றேன்னா அதிகாரத்தை இழந்து விட்டார்கள் கொண்டிருக்க வேண்டியதுனா இவர் எந்த மாதிரியான அழைப்பை கொடுக்க விரும்புகிறார் அப்படிங்கறத தெளிவுபடுத்தினாரா? இவர் என்ன நம்ம முதல்வராக்க போறாரா இல்லனா காங்கிரஸ் வேட்பாளர் அழைச்சு? இல்ல, அவர்தான் ஏற்கனவே கூட்டணி ஆட்சிங்கிறது தானே விஜயோட நிலைப்பாடு. சார் இவர் என்ன சொல்றாரு? இவர் தெளிவுபடுத்துறாரா? இல்ல, இவர் என்ன சொல்றாரு? விஜய் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்துறாங்க. இவரை நான் சொல்றேன். இரண்டாவது விஜய் இதுவரை வாய் திறக்காது. அதாவது சார் கூட்டணியுடைய அழைப்பு பாருங்க. இந்த இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும், திமுக தலைமையிலான கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தான் பலம் என்று முதல்வரும் பேசி வருகிறார். ஆமா. நீங்க மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடுத்துக்கங்க, எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கங்க. ஓப்பனாவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வாங்க, அது உடையும், எங்க கூட வருவாரு அப்படின்னு பேசினார். சரி, இந்த பிஜேபி அலையன்ஸ்ல கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி. அதற்கு பிறகு காங்கிரஸ் பேசினார், வாங்க இது சரி வராது, பிரச்சனை வரும், அப்போ கண்டிப்பா உடையும். ஏன்னா இந்த கூட்டணியுடைய பலத்தை எதிர்க்கட்சி தலைவர் ஒரு சீசன்டு பொலிட்டிஷியன் உணர்ந்து வைத்திருக்கிறார், வாங்கன்னு கூப்பிடுறாரு. இப்படி ரெண்டு தரப்புலையும் அவர் கூப்பிடுறாரு. இன்னொரு படி மேல போய் கொடி வீசுது, அது விஜய்க்கு கொடுக்கிறாரு, அது விஜய்க்கு சொல்றாரு. அதுதான் போட்டாச்சு, கொடி பறக்குது. அதுதான் ஒரு கட்சி தலைவர் ஒரு கூட்டணிக்கு வந்து கொடுக்கக்கூடிய மரியாதை, அழைப்புங்கிற. இதில் எந்த வகையில் அவர் வந்து ஒரு சீரியஸா ஒரு கூட்டணிக்கான அழைப்பை கொடுத்தாரு, இவர் கொடுக்கல. எங்க கொடுத்தாரு? இது வரைக்கும் கொடுத்தாரா? அட கூட்டணி அழைப்பை விடுங்க, ஒரு நன்றி கூட சொல்லலையே. நீங்க எனக்கு இப்போ மத்தவங்களை விட்டுருங்க. இப்ப நரேந்திர மோடி இந்த விஷயத்துல சாமிநாதன் என்ன சொல்றாரு? இதுவரைக்கும் வரக்கூடிய அழுத்தங்கள் எல்லாம் பாஜகவால தான் விஜய்க்கு ஏற்படுகிறது. எனவே காங்கிரஸ் அவர் மீது ஒரு அனுசரணையோடு இருக்கும். மக்கள் அவர் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார், பாஜகவோட அழுத்தத்தை அவர் எதிர்கொண்டு இருக்காரு, அதுக்கு படியில அப்படின்னு ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறாரு. இல்ல, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி இந்த இடி மேட்டர்ல கூட மம்தா பானர்ஜி கட்சி டிஎம்சி அல்லாத ஒரு கட்சியின் தலைவர் முதல்ல ட்வீட் போட்டு இதுக்காக கண்டனம் தெரிவிச்சாருன்னா தலைவர் ராகுல் காந்தி தான். அது எங்களுடைய நிலைப்பாட்டில் நம்ம தெளிவாக தான் இருக்கு. எங்களுடைய நிலைப்பாடு, கட்சியுடைய நிலைப்பாடு, விஜய் அவர்கள் பாஜக அளவுக்கு ஒரு பெரிய தீய சக்தியோ ஒரு பெரிய தேசத்துக்கு எதிரான ஒரு சக்தியோ அல்ல. மாறாக திமுக எதிர்க்கிறேன்னு சொல்றாருல்ல. இப்ப உதாரணத்துக்கு நான் கிளம்ப சொல்லிட்டு வர்றேன், நீங்க களத்துல நின்று பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு வரும் பொழுது, அல்லது வந்து ஆற்றல் மிகுந்த சக்திகளை உங்களுடைய தலைமையா ஏத்துக்கிட்டு, பெரியாரு காமராஜர் நீங்க ஏத்துக்கிட்டு வர்றப்பவே உங்களுக்கு அழுத்தங்கள் வரும். அந்த அழுத்தங்கள் வரும்போது நீங்க எப்படி களத்துல நிக்கிறீங்களோ அதை பொறுத்து அவங்க கன்சிஸ்டன்சி தெரியும் அப்படின்னு. அவங்க தரப்புல ஆரம்பிக்கல, அஃபென்சிவா அவங்க ஆரம்பிக்கல, இவருக்கா ஒரு சம்பவம் நடக்குது, அதுலயே எக்ஸ்போஸ் ஆயிடுறாரு. அந்த எக்ஸ்போஸ் ஆனதுல இருந்து, ஆஃப்டர் கரூர் டிராஜடியில இருந்து பாசிச பாஜகங்கிற பேர் இல்ல, பாரதிய ஜனதா கட்சியோ ஆர்எஸ்எஸ்ஸையோ ஒரு வார்த்தை கொண்டு எதிர்க்கல, இதை எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அப்படி இருந்தும் இப்படி இருக்கிறாருங்கிறதுக்காக அவருடைய திரைப்படத்துக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்தால், ஒரு முறையான எதிர்க்கட்சி தலைவராக ஒரு ஜனநாயகக்காக எதை பேசணுமோ அதை தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. 41 உயிர்கள் போயிருக்குதுங்கிறது மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம், மாபெரும் இது. ஆனா அதுல அந்த குடும்பத்தினரோடலாம் அவர் பேசியிருக்கணும். விஜயோட பாதிக்கப்பட்டது அந்த குடும்பத்தினர் இல்லையா? அது எப்ப சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கால அவர் முதல்வரிடத்துல பேசாம இருந்தா சொல்லலாம். முதல்வரிடமும் பேசுகிறார், விஜய் அவர்களிடம் பேசுகிறார். அந்த 41 பேரிடத்திலே போவதற்கு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட விஜய்க்கே நெருக்கடிகள் இருக்கும் பொழுது தலைவர் ராகுல் காந்தி அதை விட பெரிய ஃபிகர். இங்க இஷ்யூ நடந்துகிட்டு இருக்குது, ரொம்ப என்ன சொல்றது, கொதிநிலையில இருக்குது அந்த இடம். ஒரு வாதத்துக்கு அவர் சொல்றதை ஏத்துக்கிறதா இருந்தாலும் கொதிநிலையில இருக்குது. முதல்வரே 41 பேரை சந்திச்சாரான்னு தெரியாது, 41 குடும்பங்களையும் சந்திச்சாரான். அப்படி ஒரு சூழ்நிலை அங்க இல்ல. அதை சரி பண்ணும் விதமாகத்தான், அதை முறைப்படுத்தி சமநிலைக்கு கொண்டு வரும் விதமாகத்தான் முதல்வரிடத்திலும் பேசுகிறார், விஜய் அவர்களிடத்திலும் பேசுகிறார். அதற்கான
எஸ்ஏசியினுடைய அழைப்புங்கிறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்க வேணாங்கிறீங்க. எப்படி எடுத்து பேச வேண்டிய ஒரு விஜய் தான். ஆனா என்ன பிரச்சனைனா திரு செல்வ பெருந்தகை இன்னைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. எங்களுக்கு அவர் பூஸ்ட் கொடுக்க வேணாம், ராகுல் காந்தி பூஸ்ட் கொடு இல்ல எதிர்வினை ஆற்றினா அப்ப சிக்னிஃபிகன்ஸ் இருந்தா தானே எதிர்வினை ஆற்றுவாரு. இல்ல சார், இப்போ நீங்க விட என்ன கேக்குறீங்க, அது கருத்து சொல்றாங்க, அது மாதிரி கேக்குறாங்க சொல்றாங்க. சரி, கேக்குறேன், அதுக்காக அவர் பேச்சுக்கு மரியாதை தர முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு நாங்க இல்ல. அவர் ஒரு தந்தை தான். நாங்க சொல்றது அதிகாரப்பூர்வமா இது எதுக்கு இந்த வாதம் சொல்றதுக்கு நன்றின்னு சொன்னாரு. இல்ல அது நன்றி சொன்னாரு சார். நான் சிக்னிஃபிகன்ஸ்ங்கற வார்த்தை ஏன் வருதுன்னா, சொல்ல வேண்டிய விஜய் இதுவரைக்கும் வாய் திறக்காமல் இருப்பதும், ஒரு நன்றி கூட இல்லாத நபராக இருப்பதும் சங்கடமாவும் சிக்கலாவும் இருக்குது. அப்படின்னும் போது தன்னுடைய தந்தையை வைத்து பேச வைப்பதை அதற்கு பதிலடியாக தரமா சொல்லிட்டார். நீங்க பூஸ்ட் தர வேணாம், ஹார்லிக்ஸ் தர வேணாம், எதுவும் சொல்ல வேணாம். எல்லா விஷயமும் மற்ற காங்கிரஸ்காரர்களுக்கு தெரியும், மாணிக் தாக்கூருக்கு தெரியும், ஜோதிமணிக்கு தெரியும். அப்ப ஏன் இது மாதிரிலாம் ரியாக்ட் பண்றாங்க அவங்க? இது இவர் சொல்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நம்ப தகாதவர் விஜய் என்ற விஷயத்தெல்லாம் எடுத்து வைக்கிறார். அப்ப காங்கிரஸ்காரங்க ஏன் இந்த மாதிரிலாம் ட்வீட் போட்டு ஜனநாயக கட்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்குங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறது ஆமா சார், நகைப்பிற்குரியது சார். ஏன் சார் நகைப்புக்குரியது? நீங்க இந்த கூட்டணி கட்டுக்கோப்பா போன கூட்டணிக்கு நீங்க கல்ல போட்டுட்டு நீங்க உட்காந்துருக்கீங்க. நீங்க என்ன தெளிந்த குளத்துல கல்ல போட்டது யாரு? காங்கிரஸ் தானே. ஏன் போட்டீங்க? கட்சிக்கு உரிமையை கேட்கறது ஜனநாயகம் பேர்ல யாரு வேணா கருத்து சொல்லலான்ட்டு எல்லாரையும் அலோவ் பண்ணுது. ஒரு கட்டுக்கோப்பு திமுக சைட்ல இருந்து ரியாக்ட் பண்ணாங்களா? திமுக சைட்ல இருந்து காங்கிரஸ் நாளைக்கு போனாலும் போட்டும் போகாத அது வேற விஷயம். ஒரு கூட்டணி கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மீறி செயல்படும் போது என்ன கண்டிஷன் ஒரு கண்டனம் கிடையாது. அதற்கு பதிலாக திரும்ப திமுக எதிர்பார்த்த அளவுக்கு கண்டனம் கிடையாது. இவங்க வந்து காங்கிரஸ் நீண்ட தூரம் பயணம் பண்ணிட்டாங்க. அதோட விளைவு தெரியாத பயணம் பண்ணிட்டாங்க.